நீ இப்ப நாட்டியம் ஆடினியே, அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஏய் என் பொண்ணு, ஆமா உன் பேர் என்ன? Hello, Mrs. Hill. என்ன மிஸ்டர் மாதவன், இந்த வருஷம் வருமானம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும்ல? ரொம்ப கஷ்டப்படணும் சார், அப்பதான் ஏதாவது பலன் கிடைக்கும். இத பாருங்க, ஃபேக்டரிக்கு புது மிஷின் வாங்க ஏகமா கடன் வாங்கி செலவு பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்குதுல்ல? அதிகமா வருமானம் வந்தா தான் எப்படியாவது சமாளிக்க முடியும். இப்போ அப்படி சொல்றீங்க. இந்த எஸ்டேட்டை விட்டு புறப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏன் இந்த ஃபேக்டரி நினைப்பு? உங்களை மாத்திரம் சொல்லல, மற்ற 8 பார்ட்னர்ஷிப் சேர்த்து தான் சொல்றேன். ஏதோ அவங்க பொழுதுபோக்குக்கா இந்த எஸ்டேட் நடத்துறதாகத்தான் எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க மிஸ்டர் மாதவன்? ஆமா சார், நீங்க யாருமே இங்க இருந்து கவனிக்கிறது என்ன இருந்தால் நான் உங்களுடைய உத்தியோகஸ்தர். நீங்க யாராவது இங்க இருந்து பொறுப்பா கவனிக்கிறது போல ஆகுமா சார்? எனக்கு என்னவோ நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஓரோடு வருமானம் வருங்கிற நம்பிக்கை இல்லை. இருக்கட்டும் மிஸ்டர் மாதவன், இனிமே என்னால முடிஞ்ச அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறேன். நீங்க வர்றப்போ எல்லாருமே அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா சொன்னபடி யாருமே செய்யறதில்லை. செய்ய மாட்டாங்க சார். ஏன்னா அதை தவிர மற்றவங்க எல்லாருக்கும் வேற வேற பெரிய பிசினஸ் எல்லாம் இருக்குதுல்ல. தட்ஸ் ஆல் ரைட். ஃபேக்டரியை பார்க்க போவாங்க. ஓ எஸ். Have some tea. Have some tea. Thank you. நான் நாளைக்கே ஊருக்கு போலான்னு இருக்கேன் மிஸ்டர் மாதவன். நாளைக்கேவா? நோ நோ நோ, எஸ்டேட் எல்லாம் சுத்தி பார்க்க வேண்டாமா? நீங்க வர்றதே அபூர்வம். இன்னும் 2 நாள் பொறுத்து போகலாம் சார். நான் இனிமே அடிக்கடி இங்க வருவேன் மிஸ்டர் மாதவன். இங்குள்ள இயற்கை அழகுல என் மனசையே பறி கொடுத்துட்டேன். வெரி கிளாட் சார். நீங்கள்லாம் இங்க அடிக்கடி வந்து போனா எங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கும். இந்த பொண்ணு யாரு உங்களுக்கு தெரியுமா? அவளா? நம்ம எஸ்டேட் தொழிலாளிகளுடைய மக. நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யறாளா? இல்ல சார், தாயில்லா பொண்ணாச்சேன். இவங்க அப்பா இவளை வேலையோட செய்ய விடாம ரொம்ப செல்லமா வளர்க்கறான். ஓ ஐ சீ. இந்த எஸ்டேட்லயே இவ ரொம்ப அழகானவர். உண்மையிலேயே அழகு தேவதை. நான் எஸ்டேட்டுக்கு வரும்போதே வழியில் அவளை பார்த்தேன். இப்படி எத்தனையோ அழகான பெண்கள் எல்லாம் ஏழ்மையினால கவனிப்பார் இல்லாம இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மாளிகையில பிறந்திருந்தா என்ன செய்யுது சார்? எதுக்கு அதிர்ஷ்டம் வேணாம? என்னையா, நம்ம வீட்டுல விசேஷம் தெரியுமில்ல? இந்த ஒரு வாரமா புளிக்குழம்பு போட்டு என்ன பொண்ணு மாதிரி சாப்பாடு இருக்கப்படாது. வறுவல்ல இருந்து வெங்காய பச்சடி வரையில வெகு பிரமாதமா இருக்கணும். என்ன இதாவது உன்னை நம்பலாமா? இல்ல விவரம் தெரிஞ்ச ஆனா வெளியில இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வரவா? வேற யாரும் வேண்டாங்க, நானே கொடுத்துறேன். என்னது கொளுத்திட்டு போறான்? இந்தாங்க காபி சாப்பிடுங்க. காபி இருக்கட்டும். கும்பகோணம் பேர என்ன குரட்டை விட்டு தூங்குறானா? குழந்தை பெட் காபி சாப்பிடுது. குழந்தை? ஐயோ, குழந்தை அது அங்கதான் இருக்குது விஷயம். வேற வேலை ஏது? ஊரை சுத்த வேண்டியது, வீட்டுக்கு வந்தோடனே சோறை கொட்டிக்க வேண்டியது. இந்தாங்க சும்மா அவங்களும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் குறை சொல்லடி, நீ வளர்த்த முறை சொல்றேன். வாங்க சார், வாங்க 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 வாங்க. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். இப்பதான் முடிஞ்சதுங்களா? இல்லையே, அப்பவே முடிஞ்சிட்டேன். பல்லு வளர்க்காம பெட் காபி சாப்பிட்டாச்சா? ஓ, ஏன் அப்படியே 2 பெட்டி இட்லி சாப்பிடுறது தானே? அது நாளைக்கு சாப்பிடறப்பா. உட்கார்றா. எப்ப பார்த்தாலும் எழுத்து பேசிக்கிட்டு. என்னப்பா இன்னைக்கு உங்களுக்கு காரம் காத்தாலே கோவம் வருது? கோவிச்சுக்கிறதுல பையன் வேற குறிச்சு தரணுமா? டேய், என்ன மணி என்ன? என்ன 8:30 இருக்கும். 8:30 இருக்கும்ல? இப்பதான் இல்லையே, அப்பவே உதவி மாட்டானே. ஏண்டா? ஓ,
இந்த வீட்டுல பொறுப்பு இருக்காடா? இருக்கணுமே. யாருக்கு? யாருக்காவது யாருக்காவது இருக்கணும்ல? ஏன்டா இன்னைக்கு பிரதிபாவுக்கு பிறந்த நாள்னு தெரியுமில்ல? இந்த வீட்டுல சமையல் சூப்பர்வைசன்ல இருந்து சாம்பார் பொடி இடிக்கிற வரையில் இந்த சச்சிதானந்தம் தானா? நம்ம வீட்டுக்கு தானே செய்றீங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, செய்யணும். எனக்கு ஒரு முண்டு வாங்கி கொடுத்துருங்க. கொடுக்குறேன். கையில ஒரு கரண்டி கொடுத்துருங்க. கொடுக்குறேன். சமையல் கட்டுல கொண்டு விட்டுருங்க. விட்டுறோம். நான் சமையல் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். போடுங்க. நீங்க சாப்பிட்டுருங்க. சாப்பிடுறோம். ஏப்பா விடுங்க. விடுறோம். அப்பா அப்பா, நீங்க ஒரு தடவை கூட சமைச்சு நாங்க சாப்பிட்டதே இல்லப்பா. இன்னைக்காவது போய் பிரதிபாக எழுப்பி பல்லு விளக்க வச்சு மேக்கப் பண்ணி தூக்கிட்டே வரோம். அடடே, வாங்கப்பா. வா வா வா. இப்பதான் வரீங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒண்ணும் இல்ல, நம்ம சேவையா வீட்டுல இன்னைக்கு புதுசா சில பலகாரங்கள்லாம் போட்டாங்க. அதை ஒன்ன விட்டுட்டு சாப்பிட எனக்கு மனசு இல்ல. உனக்கும் கொடுத்துட்டு ஒன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அப்பா, இங்க இல்லாத பலகாரம் அப்பா. இன்னைக்கு கூட நம்ம பிரதிபாமாவுக்கு பிறந்த நாள். பிரதிபாமாவுக்கு பிறந்த நாள்? ஆமாப்பா. ஆனா சேகரிக்க ஊர்ல இல்லாதனால பிறந்த நாளை தள்ளி வச்சுக்கணும்னு பிரதிபாமா உடம்பு சரியில்லைன்னு பாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் பண்ணுவாங்க. பெரிய இடத்து பேச்சு நமக்கு இருக்கு. ஆமா. அப்படியே பிறந்த நாள் இருந்து ஸ்பெஷலா ஏதாவது சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் ஆகி போட்டாங்கன்னா சொல்லி விடு, நானும் வந்து சாப்பிடுறேன். உங்களுக்கு இல்லாம அப்பா. அப்ப போய் என் வேலை எல்லாம் முடிச்சுக்கிட்டு நேரா இங்க வரேன். இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா போயிடுறேன். ஆகட்டுப்பா. நீ மறந்துடாம இதை சாப்பிடுமா? சரி பார்த்துமா. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தரல் வேண்டும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா? அதுல பாருமா, இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷனை என்ன பிரமாதமா நடத்தலாம்னு நினைச்சேன். திடீர்னு என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அப்படின்னா இன்னைக்கு சாப்பாடு உண்டு, அங்கதானே இருக்குது விஷயம். அதுக்கு தானே உங்களுக்கு தகவல் கொடுத்து வர சொன்னேன். ஹலோ ஹலோ, வேகமா நடக்காத. ஹலோ பிரதிபா, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையாமே? அடட, உடம்பு கூட ஒரேடியா கொதிக்குது. உங்களே நாங்க எப்படி எழுச்சி போயிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரமாதம் இல்ல, வெறும் தலைவலிதான். பொய் சொல்லுது. இன்னைக்கு காலம்பரை கூட டாக்டர் வந்துட்டு போனாரு. ஆனா ஊசி போடல, மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு போனாரு. மெதுவா போ, வேகமா நடக்காது. ஓ, உட்காரு. பிரதிபா, உன்னுடைய பிறந்த நாளுக்காக நாங்க எல்லாம் எவ்வளவு ஆசையா பரிசு வந்திருக்கிறோம் தெரியுமா? வாங்கிட்டு வந்தா என்னமா குழந்தை கையில கொடுத்துட்டு போங்க, ஏமாத்திர போகுது. ஏன்டா அவசரம் பிடிச்ச மாதிரி சும்மா இருங்கப்பா. இந்த பாருங்க, இந்த பொண்ணு திடீர்னு 4 நாள் பொறுத்து மறுபடியும் பிறந்த நாள் கொண்டாட சொல்றோம். அப்ப என்ன செய்வீங்கன்னு கேட்கிற மாதிரி வாங்கிட்டு வராங்க. சரி வாங்க, சோத்திர போய் உட்காரும். யாரா? ஏன்பா நீ எங்கேயாவது வேலைக்காரனுக்கு மகனா பிறக்க வேண்டியது. இந்த சும்மா இந்த சச்சிதானந்த மகனா பிறந்து பெரிய சங்கடத்துக்குள்ளாக்குறேன். போய் தட்டில் போய் உட்காரா. வாங்க சோத்துக்கு. ஏன் மிஸ்டர் மாதவன், நம்ம எஸ்டேட்ல மொத்தம் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் சேர்த்தா மொத்தம் 600 பேர் இருக்காங்க. அதுல தேயிலை தோட்டத்தை வேலை செய்யறவங்க மட்டும் ஒரு 400 பேர் இருப்பாங்க. இவங்க அவ்வளவு பேருக்கும் தினமும் வேலை இருக்குமா? வாரத்துல 4 நாளைக்கு குறையாம வேலை இருக்கு. ஐயா ஐயா, என்னது? ஐயா ஐயா, எங்க அப்பாவை பாம்பு கடிச்சு அங்க சுருண்டு விழுந்து கிடக்குறாரு. வாங்களே, வந்து பாருங்களே. கமான். சின்ன வயசுல இவ்வளவு அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. வேறு யாருடைய ஆதரவும் இல்லைன்னு சொல்றாங்க. மேற்கொண்டு இவருடைய எதிர்காலத்துக்கு என்ன வழி செய்யறதுன்னு தான் எனக்கு புரியல. ஆமா சார், இவளுக்கு நம்ம எஸ்டேட்லயே ஒரு வேலை கொடுத்துடலாம். ஆனா உலகமே தெரியாத இவளுக்கு ஆதரவா இருந்து பொறுப்பா யார் காப்பாத்துவாங்கன்னு தான் யோசிக்கிறேன். வாஸ்தவம் தான். எனக்கு தெரிஞ்ச நடனாசிரியர் ஒருத்தர் எங்க ஊர்ல இருக்கிறாரு. அவர்கிட்ட நாட்டியம் கத்துக்கிட்டு ரொம்ப பேர் இன்னைக்கு பிரபலமா இருக்கிறாங்க. இவரையும் அவர்கிட்ட ஒப்படைச்சு நாட்டியம் சொல்லி கொடுத்து முன்னு கொண்டு வந்தா என்ன? நிச்சயமா செய்யலாம் சார். அவகிட்ட அந்த ஆர்வமும் இருக்கு. யார் கண்டா நாளைக்கு அவ பெரிய நாட்டிய திலகமா வரக்கூடாதா என்ன? ஏம்மா, உனக்கு சம்மதம் தானே? நாட்டியங்கத்துக்கு உனக்கு பிரியம் தானே? ஐயா, எனக்கு இனிமே இந்த உலகத்துல யாரு இருக்காங்க? நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரி.
அப்போ மிஸ்டர் மாதவ், நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். எஸ் சார். भुवनं यस्य वाचिकं सर्ववाङ्मयम् आहार्यं चन्द्रतारादि तं नमस्वात्मिकम् शिवं 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 வணக்கம் குமரையா. ஓ வணக்கம். வா தம்பி. இவ ஒரு அநாத பொண்ணு. இவளை பார்த்தா ஒரு காட்டு பிரதேச பொண்ணு மாதிரி இருக்காளே. இவளை எங்க சந்திச்ச? நம்ம எஸ்டேட்டுக்கு போயிருந்தேன் குமரையா. அங்க அவருடைய தகப்பன் கூலியா இருந்தான். திடீர்னு பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். அடடே, ஐயோ பாவம். அழாதம்மா. இவளுக்கு வேற யாரும் ஆதரவு இல்லாதனால நேரம் உங்ககிட்ட தான் அழைச்சிட்டு வந்தேன். நான் இன்னும் வீட்டு கூட போல குமரியா. ஆமா, இனிமே அவளுக்கு என்ன வழி? இவருடைய உதயகாலம் நல்ல முறையில் அமைய நீங்க தான் குமரியா அவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். நானா? ஆமா குமரியா, நாட்டிய கலையில அவளுக்கு நல்ல ஆர்வம் இருக்கு. நீங்க இவரை அவளை மாணவியை ஏற்றுக்கிட்டா இவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஏற்படும். மன்னிக்கணும் சேகர், நான் மத்தவங்களுக்கு நாட்டியம் கத்து தரத நிறுத்தி 5 வருஷம் ஆச்சு. இதே குமரையா, பொழுதுபோக்குக்காக எல்லாரும் நாட்டியம் கத்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்களே தவிர உண்மையா அந்த கலைக்கு சேவை செய்ய ஒருத்தர் கூட முன்னாள். இந்த நாட்டிய கலையை நான் கத்து தரதுனால எந்தவித பலனும் இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். இவ அப்படியெல்லாம் இருக்க மாட்டா குமரியா, எனக்கு நம்பிக்கை இல்லை. தயவு செய்து என்னை வற்புறுத்தாது. குமரியா, இவளுக்கு வேற ஏதாவது வழி செய்யற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிறாவது அனுமதிப்பீங்களா? ஓ தாராளமா இங்க இருக்கட்டுமே, எனக்கு ஆட்சேபமே கிடையாது. அப்போ நிர்மலா, நீ இந்த வீட்டிலேயே இரு. நான் நாளை காலையில வந்து பார்க்கிறேன். நான் இங்கேதான் தங்கணும். என்ன நிர்மலா, நீ என்ன சின்ன குழந்தையா? அம்மா, நீ என் மக மாதிரி எந்த வித பயமும் இல்லாம நீங்க இருக்கலாம். நான் வரட்டுமா? வரேன் குமரையா. வாமா வா. இந்த அறையில் நீ தங்கலாம். துரசாமி, நான் சுத்தி வளைச்சு பேச பிரியப்படல. நேரா பாயிண்ட்டுக்கு வர்றேன். வாங்க. என் மகன் இருக்கிறாள பிரதீபா, அவளை நேத்து பார்த்ததை விட இன்னைக்கு 2 இன்ச்சு அதிகமா இருக்கிறான். காரணம் என்னங்க? காரணம் பல்லு விளக்குறது, முகம் கழுவுறது, குளிக்கிறது, குடிக்கிறது அத்தனையும் ஓட விட்டு. நீங்க அதை சொல்லாதீங்க. பொம்பளை பிள்ளைகளே அப்படித்தான். என் பொண்ணை எடுத்துக்கோங்க, பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கான். ஏயா வளர மாட்டா? திங்கிறது ஏன் சோறு இல்ல. பனைமரம் என்ன, பாக்கு மரம் உயரம் கூட வளருவான். யோ, இப்ப உன் கதை எதுக்கு? நீ சும்மா ஐயா. சரி துரசாமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டேன். உன் பிள்ளைக்கு தான் கொடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்ல போறேன்? உங்களை விட எனக்கு வேண்டியவங்க யார் இருக்காங்க? ஆனா எனக்கு இருக்கிற கடனை எல்லாம் ஒழிச்சிட்டு அப்புறம் என் மகனோட கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். அது ஒண்ணுதாங்க. அங்கதான் இருக்குது பாயிண்ட். நீ எனக்கு சம்பந்தியா வந்துட்டா இவ்வளவு கடவுள் நான் பாத்துக்கிட்டு இருப்பேனோ? நான் கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் கொடுத்துருவாரு துரசாமி. நான் அனாவசியமா ஒருத்தர்கிட்டையும் பழக மாட்டேன். பழக ஆரம்பிச்சுட்டேனோ பிராணம் போற வரைக்கும் ஆள விட மாட்டார். நீ ஏன் இங்க நின்று பிராணனை விட்டுக்கிட்டு இருக்கிற? நீ சும்மா இறையா. சரி துரசாமி, என்ன பேசாம இருக்கிற? எப்ப முகூர்த்தத்தை வச்சுக்கிறது? பஞ்சாங்கம் கொண்டு வரட்டுங்களா? யோ, நீ கணக்கு நோட்டோட இரு. பஞ்சாங்கத்துக்கிட்ட நீ வந்து உன்னை நான் பஞ்சாமிரதம் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லு துரசாமி. பையன் எஸ்டேட்ல இருந்து வந்திருக்கும், அவனோட சம்மதத்தையும் கேட்டு சொல்லிடுறேன். நீ சரின்னு சொன்னா வேணா மாட்டேன் நான் சொல்ல போறான். தங்கமான பிள்ளையாச்சுத. நீ சொல்லு, எனக்கு அது போதும். கமலா, கமலா, என்னாச்சு? அடியே நான் போய் சும்மா வருவேனா? துரசாமி, நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்கதான் இருக்குது விஷயம்.
ஆமா ரொம்ப பிரமாதமா. இங்க ஆமா நாங்க தானே இருக்கோம். ஏன் இந்த வெக்கம்? ஜெகத் இவளை நீ என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சு இவளுக்கு நாட்டியம் சொல்லி தரணும்னு சொன்னப்போ நான் மறுத்துட்டேன். ஆனா நாட்டிய கலையில இவளுக்கு இருக்கிற ஆர்வத்தையும் சில நாட்டிய முத்திரைகளை இவளுக்கு முயற்சி செய்த விதமும் நான் பார்த்தப்போ கலாதேவின் பரிபூர்ண கலாச்சாரம் இவளுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை எனக்கு ஏற்படுது. அப்படியானா நீங்க உடனே இவளுக்கு நாட்டிய கற்றுத்தர ஆரம்பிக்கலாமே? ஏம்மா உனக்கு நாட்டியம் கத்துக்க பிரியம் தானே? சொல்லு நிர்மலா, சம்மதம் சொல்லு. அப்ப ஒரு நல்ல நாளை பார்த்து பாடத்தை ஆரம்பிச்சுடுறேன். உலகமே பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு அவளை ஒரு நாட்டிய திலகமாக்கி விடுறேன். ஆனா என்ன பண்ணுறது? ஆனா உலக பந்தங்களை ஈடுபடாம அவன் ஆயுள் பூரா கலைக்கு சேவை செய்வாளா சேகர்? ஆர்வம் அதிகமானா அந்த கலைக்கே அவள் அடிமை உருவாக்க முடியா. அவன் எதிர்காலத்தையே உருவாக்க போறான். நீ உன் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன் சேகர். நிர்மலா, நீ ஒரு பெரிய நாட்டியக்காரியா இந்த உலகமே உன்னை பார்த்து பொங்க போகுது. அந்த பெருமை உனக்கு மட்டும் எனக்கு கூட. இதை பாரு, இனிமேல் இந்த மாதிரி காட்டு பிரதேச உடைகள் எல்லாம் உடுத்தக்கூடாது. நாகரிகமான உடைகள் தான் உடுத்தணும். இது உனக்காக நல்ல நல்ல குறைகளெல்லாம் நான் வந்திருக்கேன். இனிமேல் எந்தவித குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ. இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கிற பாரு. குழந்தைமா எனக்கு அவசரமான வேலை இருக்குது. நான் சந்திப்பேன். போய் பாருமா. ஹலோ சேகர். ஹலோ, குட் ஈவினிங் பிரதீபா. எங்க இவ்வளவு அவசரமா புறப்பட்டீங்க? கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது. ஏன் அந்த வேலையை நாளைக்கு பார்க்க கூடாதா? ஏன்? இல்ல, சாயங்காலத்துல கிளப்புக்கோ பார்க்குக்கோ போறா மனசு இவ்வளவு உற்சாகமா இருக்கும். அதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்லையே. பரவாயில்ல, உங்க நேரத்தை இன்னைக்கு எனக்காக ஒதுக்கி வச்சுட்டு என் கூட வாங்க, உலாவ போகலாம். சாரி, இன்னைக்கு என்னால வர முடியாது பிரதீபா. நான் கூப்பிட்டா தினமும் இப்படிதான் பதில் சொல்வீங்க. பிளீஸ் சேகர், தயவு செய்து வாங்க தம்பி. குழந்தை ஏதோ பிரியப்பட்டு கூப்பிட்டா போவீங்களா? பிகு பண்றீங்களே. நீ போய் உன் வேலை சரியா? ஏதோ சொன்னேன் கேட்டா கேளுங்க, விட்டா விடுங்க. பிரதீபா, நீ உங்க அப்பாவுக்கு செல்ல பொண்ணு. உனக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. அதனால தினம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளப் பார்க்குன்னு உன்னால சும்மா சுத்த முடியுது. பல காரியங்களை பொறுப்பா கவனிக்க வேண்டியனா உன் கூட சும்மா சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப தேங்க்ஸ், நான் வர்றேன். தம்பி, என்னப்பா? அவ கோச்சு வேலைடா. போகட்டுமே, அதனால எனக்கு என்ன வேலை? இல்ல, அது என்னைக்கு இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு. அப்படின்னா சீக்கிரமா உனக்கு அவளை கட்டி தரணும்னு அவங்க அப்பா துடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. என்னப்பா சொல்றீங்க? ஆமா தம்பி, சச்சிதானத்துக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். வாக்கு கொடுத்துட்டீங்களா? என்ன கேட்காமலா? கேட்க வேண்டியது அவசியம்தான். ஆனா பெரிய இடத்து பொண்ணு, பேங்கருடைய மக, படிச்சிருக்கா. உனக்கும் பிடிச்சிருக்குமேன்னு தான் நான். அப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் செய்திருக்கிற எண்ணம் இல்லை. அப்படியே செய்துக்கிட்டாலும் இந்த பொண்ணை கட்டிக்க எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. தம்பி, ₹1,00,000 நம்ம கடன் பட்டு இருக்கிறத மறந்துட்டியா? அதுக்காக இந்த கல்யாணம் நடந்தா நம்ம கடன் தீரும். அப்பா, எனக்கு உழைக்க தெரியும், சம்பாதிக்க தெரியும். இந்த கடனை எனக்கு தீர்க்க தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா,
भुवनं यस्य वाचिकं सर्ववाङ्मयम् आहार्यं चन्द्रतारादि तं नमस्वात्मिकम् शिवं ஆடோ அருஜோதி அருவாய் நீ எண்ணியாடோ அருஜோதி அருவாய் நீ எண்ணி பாடும் பாவை பாராமுகம் என் பாடோ பாவை பாராமுகம் என்னாடோ அருஜோதி அருவாய் நீ எண்ணியாடோ அருஜோதி. குமரையா, உங்கள் ஓயாத உழைப்பு பலன் தந்து விட்டது. சேகர், அவளிடம் இருந்த ஆர்வம் அவள் திறமையை வெளிப்படுத்த தூண்டுவதாக இருந்தது. கலை தெய்வத்தின் கடாட்சம் அவளுக்கு கிடைத்தது. இதில் நான் சாதித்தது ஒன்றுமில்லை. புகழ வேண்டியதும் போற்ற வேண்டியதும் அவளைத்தானே தவிர என்னை அல்ல. வா சேகர். அம்மா, சேகருடைய ஆதரவால் உன் கலை வளர்ந்தது. ஆண்டவனின் அருளால் உன் புகழ் வளரட்டும். குமரையா, இவளுடைய அரங்கேற்றத்திற்கு ஏற்பாடு செய்து விடலாமே, செய்து விடலாமே. எதற்கும் அவளிடம் ஒரு வார்த்தை. இப்பொழுதே கேட்கிறேன். நிர்மலா, நிர்மலா, நீ நாட்டிய கலையில் இவ்வளவு துரிதமாக முன்னேற்றம் அடைந்தது குறித்து நான் மட்டும் சந்தோஷப்படவில்லை, குமரையாவே பெருமைப்படுகிறார். அது என் பாக்கியம். நீ கலையில் மேலும் மேலும் முன்னேறி புகழின் உச்சி அடைய வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். என் நன்றி. என் ஆவலை நிறைவேற்றி என் எண்ணத்தை பூர்த்தி செய்வாய் என்று எதிர்பார்க்கிறேன். அது என் கடமை. அப்படியானால் உன் நாட்டிய அரங்கேற்றத்தை நடத்த ஏற்பாடு செய்து விடட்டுமா? அது உங்கள் இஷ்டம். 2 வார்த்தைகளில் பதில் சொல்லி முடித்து விடுகிறாயே. அது என் வழக்கம். இங்க பாருங்க, நீங்க வாங்கி கொடுத்த புடவை நான் கட்டிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பார்வைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சச்சு, இந்த புடவையை நான் வாங்கறதுக்கு 10 கடை ஏறி இறங்கி கடைசியில 11வது கடையில வாங்கிட்டு வந்தேன். அப்படியே? ஆமா. அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா வேற ஒரு பொண்ணெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பா. 10 ரூபாய் அதிகமா கொடுத்து போட்டியில வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்காக எதுக்குன்னு இவ்வளவு செலவு பண்றீங்க? என்ன அதிகமா? இன்னைக்கெல்லாம் இருந்தா என்ன 120 ரூபாய் தானே, ஒரு பிரமாதமா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும் சச்சோ, இந்த புடவைய நீ கட்டிக்கிட்டா எப்படி தெரியுமா இருக்கு? என் கண்ணை பறிக்குது, அப்படியே என் மனச காட்ட மாதிரி இழுக்குது. போங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கேலிதான். சச்சோ சச்சோ சச்சோ, நீ இந்த புடவைக்கே இவ்வளவு அழகா இருக்கியே, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும். அப்ப பயிர நெக்லஸே கொண்டு போட்டா நீ எப்படி இருப்ப? என்ன நடந்தது? இந்த வீட்டுல எந்த பொருளையும் வைக்க முடியலையே. அது திருடுதான் போயிருக்கணும், இல்லன்னா எங்க போயிடும்?
அப்பா வேற கூப்பிடுறாங்க. என்ன நடந்தது? என்ன சொல்லி என் கூட வராங்க போ அங்கே. ஐயோ, என்னது ஒண்ணும் புரியல. அப்பா, என்ன கலாட்டா? நான் புதுசா வாங்கி வச்சிருந்த புடவையை காணும்பா. யாரோ எடுத்துட்டாங்கப்பா. சேலை திருட்டு போகுது. என்ன இங்கேயா திருட்டு போச்சு? ஆமாப்பா, நான் ஜாகிரதையா பீரோல வச்சிருந்தேன்ப்பா. நான் ஒரு தடவை கூட கட்டலப்பா. ஆமா உங்க அம்மா எடுத்து சுத்தி இருக்கா பாத்தியா? ஆமாமா, ஞாபகம் பத்திரிக்கா ஏதாவது எடுத்திருக்காரு? எடுத்துட்டு வந்த புடவையெல்லாம் அப்படியே பேசுடி, குலைக்காத பேசு. உடைக்கிறாங்க வந்து. சச்சிதானந்த வீட்டுல சேலை திருட்டு போறதா? அதை கண்டுபிடிக்காம போறப்பா. யாரு சொல்றாங்க? ஆமா, அந்த சேலை எப்படி இருக்கும்? என்னப்பா கேள்வி இது? சேலை எப்படி இருக்கும்? 6 கஜம். அது நீ சும்மா இருங்க. அப்பா, கிளாஸ் நைலான்ல ஜரிகை புள்ளி போட்டிருக்கோம். கிளாஸ்ல புள்ளியா? இப்ப நான் எங்க போய் தேடுறது அதை? நம்ம நடுவு தேடி பார்த்துட்டியா? தேடி பார்க்கலாம். இவங்க டான்ஸ் ஆடுறான். வேலையை காணும்னா டான்ஸ் என்னடா? டான்ஸ் சும்மா நின்னுடா. அடிக்குடி, இங்க வா, இப்படி வா, இப்படி வா, முன்னாடி இல்ல. அதானே நீ பாருங்க பக்கம். சரி. ஏமா நீ சொல்றது இத மாதிரி இருக்குமா? இந்த சேலை மாதிரி? ஆமாங்கப்பா. அடடே, புத்த புதுசா இருக்கே. இதேதான்ப்பா, நிச்சயமா இதேதான், சந்தேகமே இல்ல. இங்கதான் இருக்குது விஷயம். அடி குட்டி, ஏன் உனக்கு இந்த சேலை? என்னப்பா? டேய், நீ சும்மா இருடா, நான் அந்த குட்டியை கேக்குறேன். ஏது? ஏன்பா அது சொந்தமா வாங்கிருக்க கூடாதா? நீ பேசாம இருக்கா? அடி எங்க அம்மா. ஏண்டி, ஏதா எனக்கு இந்த சேலை வந்துங்க? என்னம்மா இது? ஆளுக்காடு மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. இது அவங்க அப்பா வாங்கி கொடுத்திருப்பாரு அல்ல சச்சு? ஆமாங்க, பாத்தியா? எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. ஒருவேளை கடையில கணக்கு வச்சுட்டு அங்கிட்டு வந்துட்டானோ? இருக்கும். இல்லைங்க, வந்து அட, உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. இருக்கும்ப்பா, இருக்கும். அடடடடா, ஏன் இவன் துடிக்கிறான்? நமஸ்காரம் பிள்ளையார். கணக்கு பிள்ளை, நீ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்க. வா வா போலாம் வா. எப்ப உங்களை பார்த்த, எப்ப பேசணும்னு சொன்னேன்? குழந்தைய பார்க்க இப்பதான் வீட்டுல இருந்து வந்தங்க. வாயா, நல்ல சமயத்துல வந்த. அப்பா, டேய், யாரா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல என் உத்தரவு இல்லாம வாயை திறக்கப்படாது. வாய், சம்பளம் பணம் வாங்குறீங்களா? வாங்கி 1 வாரம் ஆச்சுங்க. ஏன் உங்களுக்கு ஏதாவது முறையா? இவரு குபேரமாவன் இங்க கொண்டாந்து போட்டுங்கிறேன். யோ, இந்த 1 வாரத்துக்குள்ள ஏதாவது ஜவுளி கடையில போய் புடவை எடுத்தது உண்டா? யார கேட்டீங்க? உனக்கு என் கொப்பரையா கேட்டேன். நீங்க ஒண்ணும் போன மாசம் சட்டை செஞ்சு போச்சு, அதுக்கு ஒட்டு போட்டேன், சுட்டு கொடுக்க முடியாம கடை பக்கமே போக ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ ஜவுளி கடை கிடன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. விளையாடுறியா? இவரு என் சம்பந்தி, இவர்கிட்ட நாங்க விளையாடுறோம். ஐயா, அப்படி சொல்லாதீங்க. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா பின்னால நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. என்ன ஃபீல் பண்ணுவேனா? சும்மா இல்லையா? ஏகுட்டி, உங்க அப்பா சேலை வாங்கி கொடுத்தான்னு சொன்னீங்க. இந்த பாருங்க, குழந்தைய மிரட்டாதீங்க. அது ஏதாவது தப்பு பண்ணிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. இன்னும் என்னையா தப்பு பண்றது? என் வீட்டுல சேலை திருடிட்டாயா? என்னது? அது சேலையை திருடிச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். ஏதாவது காசு பணத்தை வச்சா நப்பாச்சுக்கு எடுத்து வச்சிடும். அது குழந்தை தானே? என்னையா பாருங்க, உன் போட்டாங்க நல்லா பாரு. யோ, என் பொண்ணு சேலையை திருடி இடுப்புல கட்டிக்கிட்டு இங்கே நிக்கிறான். வீட்டுல தானே இருக்குது. என் வீட்டுக்கு வந்துருச்சா? அங்கதான் இருக்குது விஷயம். உன் வீட்டுக்கு வேற வரணுமா? யோ, என் வீட்டுல தப்பு செய்தவங்களுக்கு எந்த விதத்திலும் மன்னிப்பு கிடையாது. முதல்ல இந்த பொண்ணை பெற்ற அப்பனுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கணும். அதை முதல்ல செய்யுங்க. திருட்டு கணக்கு எழுதுறவனுக்கு என்னைக்கு ஜெயில் தண்டனை உண்டு. இந்த சேலைக்காக வந்து நான் போய் எழுந்து வந்துடுறேன். சர்வீஸ் ஆகும். நான் ஒண்ணு திருடுங்க. உங்க பிள்ளைதான் கடையில வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. இங்கதான் இருக்குது விஷயம். இவனா கொடுத்தான்? ஆமா. இங்க வா. வாடா இங்க. சேலை குடிக்காடா. சும்மா அங்கே மறைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உன் பிள்ளை இடுப்புல உட்கார வச்சுக்க, மிரட்ட மாட்டேன். கேட்டது பதில் சொல்றான். குடிச்சாடா, சேலை குடிச்சாடா? ஆமாப்பா, அவ புடவையே இல்லைன்னா ரொம்ப ஏழையாச்சேன்னு ஒரே ஒரு புடவை கொடுத்தேன். ஒண்ணு கொடுக்காத, வீரோட தூக்கி அனுப்பிச்சிரு. சரி, படவடா திருட்டு பாயம் அவனை. போலீஸுக்கு சொல்லி அனுப்பட்டுங்களா? சொல்லி அனுப்பையா? யாரா இருந்தா நினைக்கணும். யோ யோ யோ, அங்கதான் இருக்கு விஷயம். என்ன? யோ, ஏயா நீ ஏமானத்தை வாங்குற? ஏமாவா எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப வேண்டாம், இது பெரிய ஒரு விஷயம். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என் மவ சேலை எடுத்து இந்த குட்டி கொடுப்பேன். நீ என்ன பண்ணீங்க? சும்மா அவனையே திட்டிக்கிட்டு எல்லாம் இந்த சென்னையில இருந்தது. இவதான் அவங்க மகன் சொத்து பண்ணி போயிட்டான். முதல்ல எங்களை வீட்டை விட்டு அடிச்சு தரச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆமா ஆமா. ஏய், இங்க வை. கரெக்டாங்க. பாபு, 1/2 நிமிஷம் என் வீட்டுல இருக்கப்படாது. நிறைய கட்டு. முடியல பாரு. ஏன் கணக்கா? ஐயா, இது ஏன்னா தாய் தகப்ப இல்லாத குழந்தையாச்சு. தரப்பா இருக்கேன். தாய் இல்லாத குழந்தையாச்சு நான் செல்லமா வளர்க்க போவ. இது சேலமா கொண்டு திருட ஆரம்பிச்சிருச்சு. கூப்பிட்டு வெளியில போ. திடீர்னு இப்படி சொன்னா எப்படிங்க? நான் வீடு வாசல் எல்லாம் பார்க்க வேண்டாமா? இல்ல, அதுக்கு அட்வான்ஸ் நாங்க கொடுக்கணுமா? கொடுத்தாங்க. வாயா. என்னங்க? பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம மகன்கிட்ட ஒரு பாடம் எழுதி வாங்கி பாடம் பண்ணிக்கிறேன். நீங்க சம்மதம் தெரிவிச்சாதான் பேப்பர்ல விளம்பரம் போடணும். இன்னும் போடலையா? இல்லைங்க. போட்டிருக்கணுமே. எப்படிங்க போடணும்? எந்த பேரா முந்திக்கு வானே. சரி, போட்டுரு. தம்பி, நடுப்புற பெரிய எழுத்துல பேர் போடணும். எல்லாம் ஓரத்துல போட்டா பசங்க வாங்கி கிழிச்சு போட்டுருவாங்க. ஆமாங்க. அப்ப நான் வர்றேங்க. சரி, என்ன தம்பி காட்சி ஆகணும்னா என்ன வாங்கி போ. பாடம் காப்பி வேணா கொடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு அப்புறமான வேலை இருக்குது. நான் பிரதிபா, நீங்க அன்னைக்கு அப்பாவோட சாயங்காலம் கச்சேரிக்கு வந்துரு. நான் வர்றேன். என்ன இருந்தாலும் சேவர் தம்பி தங்க தம்பி.
என்ன அடக்கம் என்ன கொடுக்கும் சேவருக்குத்தான் ஒண்ணு. ஓஹோ அங்கதான் இருக்கு விஷயம்.